ஹலோ கைஸ், நம்ம சேனலில் லாங் ரைட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒரு 1 இயர் கிட்ட ஆகுது நம்ம ஒரு லாங் ரைட் வீடியோ போட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு லாங் ரைட் போக போகிறோம். அது எங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 3 o'clock ஆகுது. வாங்க நம்ம இனி அப்படியே வந்து ரைடில் கண்டினியூ பண்ணிட்டு பேசுவோம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம பிரேக்குன்னு இப்போதைக்கு எதுவும் எடுக்க போகிறதில்ல. பெட்ரோலும் ஒரு 5 liters கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்படியும் வந்து ஒரு 200 kilometers வந்து பைக் போகும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பெட்ரோல் வந்து போடுற மாதிரி இருக்கிறோம். லாங் ரைட் போய் கிட்டத்தட்ட 1 year மேலே ஆகுது. போன வருஷம் ஜனவரி மாதம் தான் வந்து சென்னை டு மதுரை போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நான் லாங் ரைடே போகல. நான் ஃபுல்லாக மெட்ரோ வீடியோஸ் தான் போயிட்டு வந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு பைக் ரைடாகவே போயிடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்குறோம். நானுமே இந்த ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணுறது போகிறேன். நம்ம இப்போ கோயம்பேடு ஃப்ளைஓவர் கிட்ட இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மதுரையில் போய்ட்டு மதுரைவால் பைபாஸில் ஏறி நேராக தாம்பரம் தாங்க இரும்பலூர் ஜங்ஷன் வழியாக தான் நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ அப்படியே கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு, உளுந்தூர்பேட்டை போயிட்டு நம்ம ரைட் எடுத்து சேலம் வழியாக தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. நான் ஒரு 1 year முன்னாடி போகிறப்போ வந்து உளுந்தூர்பேட்டை ரைட் எடுத்துட்டோன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு வந்து 4-way இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 10-15 kilometer 2-way தான் இருக்கும். பட் இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா அப்போவே வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்லாம். அது இப்போ எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நைட்டில் வண்டி ஓட்டுறது வந்து அதிகமாக வந்து ஸ்கிப் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து கோயம்புத்தூர் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்புனது. மதுரைவாயில் பைபாஸ் கிட்ட வந்துட்டோம். அப்படியே நம்ம நேராக பைபாஸை பிடிச்சி ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான் போயிட்டே இருக்க வேண்டியது தான். டீ பிரேக் கூட வந்து ஒரு 100 kilometers தாண்டி தான் போய் நிற்கலான்ற பிளானில் இருக்கிறோம். போரூர் டோல் கிட்ட வந்துட்டோம். மதுரைவாயில் பைபாஸில் வந்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு டோலாக வந்து போரூர் டோல் தான் வரும். பெருங்களத்தூர் வந்துட்டோம். இங்கெல்லாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏற்கனவே மழை பெஞ்சதில் வேறு வந்து செங்கல்பட்டு தாண்டி அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. அப்போவே ரொம்ப உடஞ்சி ரொம்ப டேமேஜாக இருந்தது. நைட் ட்ராவல் வேறு எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்.
நம்மளோட லாஸ்ட் ரைட்லலாம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறத தான் வந்து நம்ம காமிச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அது ஒர்க்கிங்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒர்க்கிங் ஆரம்பித்தா 1 இயர் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டு டோலுக்கு வந்தாச்சு. ஒர்க்கிங் டே, அதுவும் வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செங்கல்பட்டு டோலுக்கே வர முடிஞ்சது, எந்த டிராஃபிக்கும் இல்லாமல். ஏன்னா இங்கே வர வரைக்கும் ரொம்ப டைம் எடுத்திருக்கோம், அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்கும் அந்த ரோட்டில். எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளம்பக்கத்துலேருந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் இங்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் ரெட்செட்டுக்கு போனதும் நான் வந்து விளாக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம நினைத்த மாதிரி தான் ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஒரு டீ பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு டிவியை குடிச்சிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். ரோடு ரொம்பவே உடஞ்சிருக்கு. இருட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் ஏகப்பட்ட பள்ளத்தில் போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த ரோடை சீக்கிரம் போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ ரோடு டேமேஜஸாக இருக்குது. திடீர்னு அங்கங்கே பள்ளமாக வந்துருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு டீயை குடித்தாச்சு. இப்போ அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். அடுத்த பிரேக் வந்து எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். இல்லை மேபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். இடையில வேறு எதுவும் நிப்பாட்டுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ வாங்க ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பெட்ரோல் போடுறதுக்காக வண்டியை நிப்பாட்டணும். பெட்ரோல் போட்டுட்டோம். ஸோ இப்போ விடியவும் செஞ்சிருச்சு. இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இருட்டில் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமானது. ஏன்னா ஆப்போசிட் லைட்டை விட ரோடு வந்து ஏகப்பட்ட இடத்துல டேமேஜஸாக இருக்குது. வண்டியை வந்து திடீர்னு ஒரு பள்ளத்துக்குள்ளே போடுற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எங்கே பள்ளம் இருக்குன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு பைபாஸில் வந்து இந்தளவுக்கு ஒஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடாது. சீக்கிரமாக அதை ரெடி பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட தேவை இருக்காது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேன்சருக்கே ரீச் ஆகிடலாம். பெட்ரோல் லெவல் கரெக்டாக இருக்கும். என்எஸ் பொறுத்த வரைக்கும் லாங் ரைடுக்கு வந்து நம்ம பைபாஸில் வந்துட்டோம்னா 38லேருந்து 40 வரைக்கும் மைலேஜ் கொடுத்துருது. அது நான் வந்து ஆர்பிஎம் வந்து 8000க்கு மேலே ஆர்பிஎம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணதே கிடையாது. 7000 to 8000 ஆர்பிஎம்மில் தான் நான் வண்டி ஓட்டுவேன். ஸோ அதில் ஓட்டுறதுனால வந்து கரெக்டாக வந்து எனக்கு மைலேஜ் நல்ல மெயின்டைன் ஆகுது. இது விடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பைபாஸில் வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படா விடியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ரோட்டில் நல்லா தைரியமாக ஃப்ரீயாகவே ஓட்டலாம் வண்டி.
உளுந்தூர்பேட் டோல் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம இன்னொரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் போனது வந்து நம்ம இந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பை சொல்லிட்டு ரைட் எடுக்க வேண்டியது தான். ரைட் எடுத்து NH79 நினைக்கிறேன் அந்த ரோடு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போகிற ரோடு தான், சேலம் வழியாக. ஸோ அந்த ரூட் தான் நம்ம இப்போ போக போகிறது. இன்னும் பொசுக்குன்னு லெஃப்ட் இண்டிகேட்டர்லேருந்து ரைட் இண்டிகேட்டர் போட்டு டப்புன்னு திருப்பிட்டார். நல்ல வேலை டிஸ்டன்ஸில் வந்தோம். டிஸ்டன்ஸில் வர்றது வந்து எவ்வளோ வந்து சேஃபாக இருக்குது பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உளுந்தூர்பேட் டோல்லேருந்து நம்ம தாண்டி வந்தோம்னா இந்த இடத்துல தான் நம்ம ரைட் எடுக்கணும். ஸோ இதில் நம்ம ரைட் எடுத்து போனோம்னா நேராக வந்து வாழப்பாடி, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் அப்படி போயிடலாம். நம்ம ஒரே பைபாஸ் தான். NH79 உள்ள வந்ததுமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டோல் இது தான். நம்ம இப்போ சேலம் வந்துட்டோம். கேமராவில் பேட்டரி முடிஞ்சிருச்சு. சரி, அதான் பேட்டரி மாற்றலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் வந்து நம்ம உட்காந்துட்டு பேட்டரியெல்லாம் மாற்றிட்டு இப்போ அப்படி நம்ம வந்து கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடெலாம் வெயில் வந்து பிச்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் எவ்வளோ எந்த அளவுக்கு சில்லுன்னு கிளம்பணுமோ, கூலிங்காக இருந்ததோ, பனியில் வந்ததோ அப்படியே இப்போ சேஞ்ச் ஆகி சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ரன்னிங்கில் இருக்கும்போது கூட பிரச்சனை இல்லை, பட் எங்கே நின்றோன்னா மண்டையை குழம்புருக்குது. இந்த இடத்துல வியூ பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குது. ஃப்ளைஓவர் மேலே ஏறுறதுக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயிட் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஹில்ஸ் தான். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த ரோடு வந்து இப்போ பரவாயில்ல. நான் வந்து போன வருஷத்துக்கு 2023 டிசம்பர் டைம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது சென்னை டு வால்பாறை போனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 வேவாக இருக்கும். ஆனால் 2 லேண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ பரவாயில்ல, வந்து நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் சேலமே தாண்டிட்டேன். எங்கேயுமே எனக்கு வந்து 2 வே இல்லை. ஒரே ஒரு இடத்துல சின்ன இடத்துல மட்டும், அதுவும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து 2 வே இருந்தது. மீதி எல்லாமே வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து 4 வேவாக மாற்றிட்டாங்க. அது வந்து வர்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நான் கூட அங்கங்கே 2 வே இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டேன் வந்து, பட் ஆனால் எங்கேயுமே 2 வே இல்லை. டோட்டலாக வந்து இப்போ வந்து சேலம் வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வே தான். ஸோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறேன், லாஸ்ட் இயர் வந்து வால்பாறை போன அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய 2 வே வரும். இதே ரோடு தான், பட் வந்து நிறைய 2 வே இருந்தது. பட் இப்போ வந்து டோட்டலாக வந்து 4 வேவாக மாற்றிட்டாங்க. நல்லா இருக்கு இப்போ இங்கே ரைட் பண்ணுறதுக்கு. சரியான வெயில் அடிக்குது. ஒரு டீ ஒன்று குடிப்போம், ஒரு டீ பிரேக் போட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர்ஸாக தான் இருக்குது இந்த இடத்துல இருந்து நம்ம சிங்காநல்லூர் போகிறதுக்கு.
ஸோ ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இது வரைக்கும் வந்து 4 வேல வந்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வே இது ப்ளஸ் வந்து சர்வீஸ் ரோடும் இருக்குது. ஸோ ரோடு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் கேமரா வாங்கி ஆன் பண்ணேன் நான். இதுலேருந்து நம்ம இப்போ போகிற வரைக்குமே வந்து ஃபுல்லாக 6 வே தான் இருக்கும். ஸோ போகிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக போகலாம். ஆனால் வெயில் தான் கொளுத்தி எடுக்குது. இதில் 1 இயரில் வந்து இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்து ஃபுல்லாக 6 வே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த உளுந்தூர்பேட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்த வரைக்குமே வந்து எல்லாம் டோட்டலாக 4 வேவாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ரூட்டில் இப்போ வந்து ரைட் பண்ண நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இல்லை பாருங்கள் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. ஏன்னா அது ரெண்டுமே வந்து 6 வே இது. நம்ம போகிறது 3 வே, ஆப்போசிட்டில் 3 வே ப்ளஸ் வந்து 2 பக்கம் சர்வீஸ் ரோடு முடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ பைபாஸ்லேருந்து எக்ஸிட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிட்டோம்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தான் போக போகிறோம். நம்ம சிங்கநல்லூர் போக போகிறோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த பைபாஸில் வந்து நம்ம நேராக போனீங்கன்னா ஃபுல்லாக கேரளாக்குள்ளே போகிற ரூட்டு தான். கொச்சின் போகிறதுக்கு பாலக்காடு எல்லாமே அந்த ரூட்டு தான். நம்ம இப்போ இந்த லெஃப்ட்டில் உள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் சிட்டி உள்ளே போயிடலாம்.
இந்த சிக்னல் லெஃப்ட்டில் போனோம்னா சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டு. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இந்த லெஃப்ட் சைடில் தான் வந்து ரூம் போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இந்த ரூம். ஸோ அங்கே தான் நம்ம வந்து ரூம் எடுத்துருக்குறோம். ஸோ நம்ம வந்து லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். இந்த ரைட் ரொம்பவே நல்லா, கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கழிச்சு நான் ஒரு லாங் ரைட் வந்தேன். பட் ரைட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் வந்து எட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.